சிங்கப்பூரில் 95% பள்ளிகள் தொடர்ந்து பின்பற்றி வரும் பாரம்பரிய சிற்றுண்டி கடை முறையை மாற்றுவதற்காக மைய சமையற் கூட திட்டம் அறிமுகம் காணவில்லை என்று கல்வி மற்றும் தகவல் மின்னலுக்க மேம்பாட்டு துணை அமைச்சர் ஜஸ்மின் லாவ் வலியுறுத்தினார். போதிய கடைக்காரர்களை கண்டுபிடிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் பள்ளிகளில் மட்டுமே இந்த மைய சமையற்கூட முறையை கல்வி அமைச்சு ஆராயும் என்று அவர் இன்று நாடாளுமன்றத்தில் கூறினார். மைய சமையற்கூட உணவு முறை கடந்த மாதம் மொத்தம் 13 பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனவரி 14ஆம் தேதி ரிவர்வேலி தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மைய சமையற்கூட நடத்துனரால் வழங்கப்பட்ட உணவை உண்ட பின் இரைப்பை குடல் அழற்சியால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளை கல்வி அமைச்சு தொடர்ந்து ஆராயும் என்றும் கருத்துக்களின் அடிப்படையில் மைய சமையற்கூட உணவு முறையை மேம்படுத்தும் என்றும் துணை அமைச்சர் லாவ் கூறினார். இது குறித்த மேல் விவரங்களுக்கு தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்.